சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நல்லபடியா அந்த பிள்ளை உசுறு பொழைச்சுக்கிற செடி அதுவே போதும் அப்படின்னு சொல்லி வசந்தி அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் தமிழ், மா இதுல ஒரு விஷயத்த பாத்தியா, எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போதுமா. அவளுடைய பிறந்தநாளும் என் பிறந்தநாளும் ஒரே நாள் தான். அதே மாதிரி ஏன் பிளட் குரூப் என்னவோ அதே மாதிரி அவளுடைய பிளட் குரூப்பும் அதே தான். ரெண்டு பேர்த்துக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒத்து போதுமா. அதான் எனக்கு என்னமோ அவ என் கூட பிறந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, என்ன பிள்ளை சொல்ற, ஓன் பிளட் குரூப்பும் அவ பிளட் குரூப்பும் ஒன்னு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்க, ஆமாமா ரெண்டு பேருடைய பிளட் குரூப்பும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அப்பதான் வசந்தி ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறாங்க. தமிழ், நெசமாவா பிள்ளை சொல்ற, உன் பிறந்தநாளும் அவ பிறந்தாலும் ஒரே நாள் தான், ரெண்டு பேருடைய பிளட் குரூப்பும் ஒண்ணுன்னு சொல்ற, அவளுக்கு ஒண்ணுன்னா நீ பதற துடிக்கிற, ஏதோ அவ கூட பிறந்தவ மாதிரி இருக்குன்னு வேற சொல்ற. ஒரு விஷயத்த சொல்லட்டுவா தமிழ், கிட்டத்தட்ட 23 வருஷமா நான் மறைச்ச விஷயத்த இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்ல, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழ் கேக்குறாங்க. நீ பிறக்கையில உன் கூட சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுடி, ரெட்டை பிள்ளையில நான் பெத்தேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்ல, ரெட்டை பிள்ளைகளா, அப்ப தானோமா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்க, ஏண்டி நீ பிறந்து 4-5 வருஷத்துக்கு அப்புறமா தானே அவ பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்ல, ஆமா எனக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் தனம் பிறந்தா, அப்ப என் கூட பிறந்தது யாருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, மாசமா இருந்த நேரத்துல உங்க அப்பத்தாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டுல இருந்தாங்க. அப்ப திடீர்னு பிரசவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தோம். அந்த காலத்துல ஏதடி இந்த ஸ்கேன்ல ரெட்டை குழந்தை அது இதுன்னு சொல்றது, ஸ்கேனும் போடல ஒன்னும் போடல, எப்படியோ குடும்பம் போன போக்குல அப்படியே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டெலிவரிக்காக சேர்த்துட்டாங்க. டெலிவரியை சேர்த்து பிள்ளைய பிறக்கையில தான் 2 பிள்ளைன்னு சொன்னாங்க. ரெண்டுமே பொம்பளை பிள்ளைகடி, ஒரே நேரத்துல 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. நீ பிறந்த, அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுடி, நீ தான் மூத்தவ, உனக்கு அப்புறம் ஒருத்தி பிறந்தா, ஆனா அந்த 2 பொம்பளை பிள்ளையதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கண்கலங்க, என்னமாச்சு என்ன முழுசா சொல்லு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்க, அந்த நேரம்னு பார்த்து உங்க அப்பாவுக்கு வெளியூர்ல ஒரு வேலை வந்துச்சு, அவங்க வேலை விஷயமா போயிட்டாங்க, என் கூடன்னு யாரும் இல்ல. அன்னைக்கு ராத்திரி நைட்டு 2 பிள்ளைகளும் என் பக்கத்துலதான் இருந்தீங்க. நானும் சரின்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடி அசந்தேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கடி. நானும் என் பிள்ளைய காணோன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு முழுக்க கத்துனே கதறுனே, தேடாத இடம் கிடையாது. உங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க, ஆனா அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு கூட தெரியலடி. இப்பதான் எனக்கு தோணுது அந்த பிள்ளை ஏன் ஐஸ்வர்யாவா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கேட்க, என்னம்மா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, ஆமாடி உனக்கும் அவளுக்கு ஒரு வயசுதான், உனக்கும் அவளுக்கு ஒரே நாள் தான் பிறந்த நாள், உனக்கு அவளுக்கும் ஒரே பிளட் குரூப் வேற, என் பிள்ளை வேற காணாம போயிருக்கு, அப்ப ஏண்டி அவளா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்ல, என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க, குழந்தைய காணான்னு சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துலயுமா தேடியும் கிடைக்கல, இப்போ திடீர்னு வந்து ஐஸ்வர்யா வந்து ஏன் கூட பிறந்த மாதிரின்னு சொல்ற, அது எப்படிமா, தேவையில்லாம எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்ப. அப்பதான் அப்பத்தா, அடி உண்மையடி சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் கேட்க, ஆமாம்மா இத்தனை வருஷம் இந்த விஷயத்த நானும் அவர் யார்கிட்டையும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்ல, அடியே வசந்தி நீ சொல்றது என்னமோ ஒரு விதத்துல உண்மைதாண்டி. ஈஸ்வரியோடைய அண்ணனுக்கு 10 வருஷமா பிள்ளை இல்லடி, பிள்ளை இல்லாம தவம் வருது, ஏறாத கோயில் இல்ல இறங்காத குளம் கிடையாது, அத்தனை இடத்துக்கும் போய் வைத்தியம் பார்த்துட்டாங்க, பிள்ளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அவன் மாசமா இருக்க மாதிரி நாங்க ஒரு விஷயமும் கேள்விப்படல. எனக்கு என்னமோ இது பெரிய விஷயமா தாண்டி தெரியுது. அது எப்படி இத்தனை வருஷமா குழந்தை இல்லாதவ திடீர்னு ஒரு நாள் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு எங்களுக்கு போன் பண்ணி விஷயம் சொல்றா, வளகாப்புக்கு கூப்பிடல, கருத்தரிச்ச நாள்ல இருந்து அவளை நாங்க பார்த்தது கூட கிடையாதுடி, இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குடி வசந்தி அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்ல, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வசந்திக்கு அதிர்ச்சி ஆகுது. நீ சொல்றதுக்கும் எங்க வீட்டுல நடந்ததுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் முடிச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆண்டவனுக்கு தாமா வெளிச்சம், என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளிவரையாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அப்பத்தாவும் பேசிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடறாங்க. ஆனா தமிழுக்கு இது மனசுக்குள்ள கடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு, இல்லையே அப்ப ஐஸ்வர்யா என் கூட பிறந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு தோணுது. மறுநாள் காலையில தமிழ் ஐஸ்வர்யாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்பதான் ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவோடைய அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை மதினி, அவ உசுறு பொழைச்சான், இல்லைன்னா நாங்க எங்க குடும்பம் அனாதை ஆயிருக்காதா, எனக்கும் அவருக்கும் 10 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து
நீங்க கொண்டாந்த பிள்ளையதான மதினி நாங்க இவளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க பெறாத பிள்ளைய நாங்க இவளை பார்த்ததே கிடையாது. என் ரத்தத்துல உதிச்சவ மாதிரிதான் இன்ன வரைக்கும் அவளை நான் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சு பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு சேதுவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னான். அதனால என்ன ஏதுன்னு விசாரிக்காம கூட சேதுவுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு கூட பார்க்காம நாங்க அவ ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவளுக்கு சேதுவை கட்டி வடிச்சோம். இப்படிப்பட்ட ஒருத்தி எங்களை விட்டு போற மாதிரி சூழ்நிலை ஆயிருச்சு. இந்த ஒரு நாளை நான் மறக்கவே மாட்டேன் மதினி அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவுடைய அம்மா பேசி அழுதுகிட்டு இருக்க. அப்பதான் ஈஸ்வரி, விடுங்க அத்தாச்சி, அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல. அவளை நான் என் கையால பிறந்த பச்சை பிள்ளையா கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அப்ப எனக்கும் அவன் மேல ஒரு தனி பாசம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, அப்பதான் தமிழுக்கு புரியுது, அடி பாவிகளா, அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு வரப்பட்டது ஐஸ்வர்யா தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை தமிழ் கேட்டு இங்கே வராங்க. இங்க தமிழை பார்த்ததுமே ஈஸ்வரி பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. ஏய் நீ நீ என்னடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே திணற, என்ன சொன்னீங்க, இப்ப என்ன சொன்னீங்க? ஐஸ்வர்யா நீங்க பெறாத பிள்ளையா? ஐஸ்வர்யாவா பச்சை பிள்ளையா நீங்க தூக்கிட்டு வந்து கொடுத்தீங்களா? என்ன நடக்குதுங்க, உண்மையை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்க, ஏய் உன்கிட்ட நான் அடி சொல்லணும், உன்கிட்ட நான் எதுக்கடி சொல்லணும், போடி வெளியே முதல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, நீங்க இப்ப சொல்றீங்களா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, போலீஸ் ஸ்டேஷன் போறியா, போ, என்ன சொல்லுவே சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, சொல்றேன், குழந்தைய நீங்க கடத்திட்டீங்கன்னு சொல்றேன். பத்தாவதுக்கு உங்க மகன் போஸ் ராஜாங்க மாமாவை கொலை பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து கத்திய வச்சு குத்த வந்தானே, அதையும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, ஏய் ஏய் நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லி தொலைச்சிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதற. அப்ப சொல்லுங்க, ஐஸ்வர்யா நீங்க பெறாத மகளா, சொல்லுங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுடைய அம்மா கிட்ட தமிழ் கேட்க, ஆமாம்மா ஐஸ்வர்யா நான் பெறாத பொண்ணுதான். எனக்கும் அவருக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை. நாங்களும் பார்க்காத டாக்டர்ல ஏறாத கோயில் கிடையாது. அத்தனையும் பார்த்து சலிச்சு போய் இந்த குடும்ப வாழ்க்கையை வேணான்னு சொல்லி தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டோம். அப்பதான் ஈஸ்வரி மதினி வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்தாங்க. அந்த பிள்ளையத்தான் நாங்க எங்க மகளா நினைச்சு இன்ன வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுடைய அம்மா சொல்ல, அப்பதான் தமிழ், அந்த குழந்தை எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில 2 பிள்ளைகளும் சேர்ந்து ஒத்தாப்புல பிறந்திருந்துச்சு போல. அப்ப சரி 2 குழந்தை இருக்கையில ஒரு குழந்தை எடுத்துக்கிறோம்னு சொல்லி நான் தான் ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்ல தமிழுக்கு புரிஞ்சு போயிருது. ஐஸ்வர்யா நம்ம கூட பிறந்த தங்கச்சி அப்படின்ற விஷயம் தமிழுக்கு தெரிய வருது. அன்னைக்கு இதுதான் தேதியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு டேட்டு சொல்றாங்க. ஆமா, ஐஸ்வர்யாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அந்த குழந்தைய நான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப அப்ப ஐஸ்வர்யா என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, ஏய் அதான் சொன்னேலடி, என் அண்ணனுக்கு குழந்தை இல்லை. அந்த நேரம் பார்த்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ரொம்ப வசதி கம்மியா இருக்கிற குடும்பம் எதுன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரே ஒரு அம்மா மட்டும்தான், கையில கழுத்துல காதுல எதுவுமே கிடையாது. 2 பிள்ளைகளை பெத்து கிடந்துச்சு. அந்த அம்மா ரொம்ப அசந்து படுத்திருந்தாங்க. திரும்பி வேற இருந்தாங்க, அவளுடைய முகம் கூட எனக்கு தெரியல. நல்லா பார்த்தேன், சுத்தி சொந்தக்காரவ கூட யாரும் இல்ல, பாத்துக்கிறது கூட ஆள் இல்லாம இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், 2 குழந்தையும் வளர்க்க முடியாது. சரி இவகிட்ட இருந்து ஒரு குழந்தை எடுத்து நான் ஒரு குழந்தை என்னடி பண்ணேன், கொல்லவா செஞ்சேன், நல்ல வசதியான இடத்துல வளர்க்க தரடி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி.